கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமுண்டதாக நம்ம ரெண்டு நாளாகவும் 36வது அதிகாரம் பார்த்தோம். அடுத்ததான் இன்னைக்கு தினத்துல எஸ்ரா புஸ்தகம் பார்க்கணும். 36வது அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் எஸ்ரால வருது. என்னன்னா 36வது அதிகாரத்துல 35வது அதிகாரத்துல யோசியா ராஜா அரசாட்சி செஞ்சுட்டு இருக்காரு. யோசியா ராஜா எகிப்தின் ராஜா நேகோ ஐப்ராத்து நதியான கர்கே மேஸ் பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாரு. ஆனா யோசியா என்ன செய்யறான், அங்க வர்றதை கேள்விப்பட்டு அவனுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறான். அப்ப நேகோ சொல்றாரு நான் இன்னொருத்தனோட யுத்தம் பண்ண போறேன், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, நீங்க யுத்தத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. ஆனா மீறி யோசியா போனதுனால யோசியா வேஷம் மாறி போனான். அதனால வில்வீரர்கள் நினைச்சாங்க யோசியா மேல அன்பு எது யோசியாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை பண்ணிட்டான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு பயபக்தியா நடந்தவன் இந்த ஒரு வார்த்தையில் அவன் கீழ்ப்படியாம போனதுனால அவன் மரித்து போனான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தால அவனுடைய குமாரர்கள் தான் யோவாகாசு 36வது அதிகாரத்துல ராஜாவா வந்தான்னு சொல்லி பார்த்தோம். அவன் ராஜாவாகிற போது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். அதனால எகிப்தின் ராஜா நேபோ என்னச்சரா தன்னுடைய அப்பாவை கொன்றவன் இவனை என்னச்சாரான் அப்படின்னா அவன் மேல 100 தாளந்து வெள்ளியும் 1 தாளந்து பொண்ணும் என்னச்சாரான் அவன் மேல சுமத்தி இவனுடைய சகோதரன் யோவாகாசுடைய சகோதரன் அண்ணன் பேர் எலியாக்கிம். யோவாகாசுக்கு பதிலாக அவனுடைய அண்ணனாகி எலியாக்கிம் என்னச்சாரான் எருசலேமின் மேல ராஜாவாக்குறான். ராஜாவாக்கி அவனுடைய பேர் தான் யோயாக்கிம் சொல்லி மாற்றான். அந்த அவனுடைய அண்ணன் தம்பி தான் யோவாகாசு. அந்த யோவாகாசு எகிப்தின் ராஜா என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு பொன் வெள்ளி எல்லாம் சுமத்துனது மாத்திரம்ல எகிப்துக்கு அவன் நினைச்சான் அடிமையா கொண்டு போயிட்டான். இப்போ அவனுடைய அண்ணன் யாரு, எலியாக்கிம் என்ற யோயாக்கிம் பேர் மாத்தி அரசாட்சியில இருக்கிறான். இவன் 25 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேம்ல அரசான்றான். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான், பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த யோயாக்கிம பாபிலோனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, 2 வெண்கல சங்கிலியை அவன் மேலுக்கு கட்டி அவனை நினைச்சாரு பாபிலோனுக்கு நினைச்சாரு நேபுகாத்நேச்சார் கொண்டு போயிட்டாரு. இப்படி இவனும் என்ன செஞ்சுட்டான், இப்போ 2 வெண்கல சங்கிலியால யோயாக்கிம் நினைச்சான் கட்டப்பட்டு கொண்டு போயிட்டான். அப்புறம் அவனுக்கு பதிலாக யோயாக்கிமுடைய குமாரன் யோயாக்கின், அந்த யோயாக்கிம் என்னச்சாரான் அவனை ராஜாவா மாக்குறாங்க. இவனும் எனதான 8 வயதா இருந்து 3 மாதம் தான் என்னச்சாரான் எருசலேம்ல அரசாட்சி செய்யறான். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்னச்சாரான் பொல்லாப்பானது செய்ய ஆரம்பிச்சான். அதனால மறு வருஷத்துல ஆரம்பத்துல என்னச்சாரான்னா இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இவனையும் என்னச்சாரான்னா இவனுடைய ஆலயத்தில் இருந்த சகல பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு இவனையும் என்ன செஞ்சுட்டாரு, சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டு மாத்தமில்ல இவனுடைய யோயாக்கியமுடைய சிறிய தகப்பனாகிய சிதேக்கியா, யோயாக்கியோட சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவே இப்ப என்ன செய்யறாருன்னா யூதாவிலையும் எருசலேம்லயும் ராஜாவாக்கியிருக்கு. யோவாசுடைய மகன் யாரு, யோவாகாசு. அடுத்தால அவனுடைய சகோதரன் எலியாக்கிம் என்ற யோயாக்கிம், அந்த யோயாக்கு பிறகு அவனுடைய மகன் யோயாக்கின், இவங்க அரசாட்சியில் இருக்கிறாங்க. யோயாக்கிக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் இல்லாத காரணத்துல நினைச்சாங்க அவங்க சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவிலும் எருசலேம்ல ராஜாவாக்குறாங்க. இவன் 21 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேம்ல அரசாட்சிதான். இவனும் தன்னுடைய கர்த்தருடைய பார்வைக்கு நினைச்சுதான் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி, அந்த காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவோ சொல்லியும் அந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தன்னை தாழ்த்தாதபடிக்கு சிதைக்காம என்னச்சாரா நடக்கிறான். அதனால கர்த்தர் என்னச்சாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு அனுப்பி வைத்து சரிப்படுத்த வைக்கிறாரு. கர்த்தர் இறக்கமுள்ளவரா இருக்கிறனால சாண்டாபதிகளை அனுப்பி சொல்றாரு. ஆனா இவன் என்னச்சாரானா இவனும் தன்னுடைய இருதயத்தை என்னச்சாரான் கடினப்படுத்திட்டான். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை சிதைக்க செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆசாரியர்கள், பிரதானமானவர்கள், ஜனங்கள் எல்லாருமே நினைச்சாங்க கூடிக்கொண்டு இவனோட அந்த அருவருப்பான கிரியைகளை செய்து தங்களுடைய தேவனுக்கு நினைச்சாங்க துரோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால கர்த்தர் எச்சரிச்சும் இவன் என்ன செய்யல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால கர்த்தருடைய உக்கிர கோபம் அவன் மேல மூண்டுச்சு. சகாயம் இல்லாம இருந்துச்சுன்னா மறித்து போயிட்டான். அடுத்தபடியாக அவர்கள் மேல நினைச்ச கர்த்தர் கல்தேய ராஜாவை அனுப்பிட்டாரு. இப்போ யோசியா கீழ்ப்படியாம
எகிப்து ராஜா நேகோ மூலமா மறிக்கிறான். அவனுடைய மகன் யோபகாசு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மூலமா சிறைபிடிக்க கொண்டு போறான். அவனுடைய மகனும் அதே போல பாபிலோன் ராஜா சிதைக்கியா மூலம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மூலம் சிறைபிடிக்க கொண்டு போறான். இப்ப சிதைக்கியா ராஜா வந்து யாருன்னா கல்தே ராஜா மூலமாக நினைச்சான் பிடிக்கப்படுறான். கல்தே ராஜா மூலமா பிடிக்கப்பட்டு கத்தோட வார்த்தைக்கு சரியா கீழ்படியாததுனால அந்த கல்தே ராஜாவை கத்தடிச்சாரு, மேல அனுப்புறாரு. சிதேக்கியா மேல அனுப்புனது மாத்திரமல்ல, அவருடைய வாலிபர்கள் கல்தே இந்த யூதா எருசலேமில் உள்ள வாலிபர்களை என்ன செய்றாங்க, பிடித்து அவர்களையும் பரிசுத்த ஆலயத்தில் அடிச்சாங்க. பரிசுத்த ஆலயத்திலேயே பட்டயத்தை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள கொண்டு போட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆலயத்துல பட்டயத்தை வச்சு யூதா எருசலேமில் உள்ள வாலிபர்கள்லாம் கொண்டு போட்டாங்க. அது மாத்திரமல்ல, வாலிபர்கள், கன்னியாஸ்திரிகள், முதியோர்கள், விருதாப்பியர் இவங்களுக்கு யாருமே தப்பா விடாதபடிக்கு எல்லாரையுமே கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவருக்கு கல்தையர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால அவங்க எல்லாத்தையுமே என்ன செய்றாங்க, பட்டயத்தினால கர்த்தருடைய ஆலயத்திலே வச்சு வெட்டி கொண்டு போட்டாங்க. அடுத்தபடியாக அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலய பொக்கிஷங்களுக்கும் ராஜாவுக்கும் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிஷங்களாக அனைத்தையும் பாபிலோனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கல்தையர்கள் தீக்கொளுத்தி போட்டாங்க. தீக்கொளுத்தி போட்டு எருசலேமில் உள்ள அலங்கத்தெல்லாம் என்ன செய்றாங்க, எடுத்து போட்டாங்க. இப்ப ஆலயம் பொருட்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டு ஆலயம் என்ன செய்து தீ கொளுத்தப்பட்டுட்டு, யாரு சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் வந்து தீ கொளுத்தப்பட்டுட்டு எருசலேமில் அலங்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. அலங்கெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க எருசலேமில். அந்த அலங்கெல்லாம் என்ன செய்யறது, இதெல்லாம் சாலமோன் ராஜா கட்டி வச்சது. இந்த அலங்கத்தை நினைச்சுறாங்க எடுத்து போட்டாங்க. அந்த சாலமோன் ராஜா கட்டின மாளிகைகள் எல்லாம் நினைச்சுறாங்க அக்கினியால சுட்டு எடுத்து போட்டாங்க. அதுல உள்ள திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாத்தையுமே நினைச்சுறாங்க அழித்து போட்டாங்க. இப்போ வந்து இவங்க பட்டயத்தினால கொண்டு போட்டாங்க அழித்துலன்னு சொல்லி பார்த்தோம்லாம், அதுக்கு தப்புன வாலிபர்கள், முதியோர்கள் கொண்டு போடப்பட்டுள்ள தப்பி இருப்பாங்களா, இவங்கள நினைச்சுறாங்க பாபிலோனுக்கு நினைச்சுறாரு சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டார்கள் கல்தே ராஜா. சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்காப்ல. இப்ப வந்து பெர்சியா ராஜா, இங்கே 4 ராஜாக்கள் வந்துட்டாரு. எகிப்து ராஜா, பாபிலோன் ராஜா, கல்தே ராஜா, பெர்சியா ராஜா. ஒரு அதிகாரத்துல இத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க. இப்ப பெர்சியா ராஜா வந்து பெர்சியா ராஜா அஸ்திபாரம் பெர்சியா ராஜபாரம் வந்து ஸ்தாபிக்கப்பட மட்டும் அவங்க என்ன செய்றாங்க, அந்த கல்தே ராஜாவுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் குமாரர்களுக்கும் இவங்க என்ன செய்றாங்க, அடிமையா இருக்கிறாங்க. பட்டயத்துக்கு தப்புனவங்க கல்தே ராஜாவுக்கும் அவருடைய குமாரருக்கும் நினைச்சாங்க அங்க அடிமையா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வந்து எரேமியின் வாயினால சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் எரேமியா கொண்டு தீர்க்கதரிசனமா சொல்லிக்கொண்டே வந்தாரு. ஆனா இவங்க எல்லாம் என்ன செய்யல, கீழ்ப்படியாம வந்ததுனால இப்ப எரேமியா வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுக்கிறதுனால தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை என்னது ரம்யமாய் அனுபவித்து தீர மட்டும் அது பாலாய் கிடந்தனாலெல்லாம் அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தான் தேசம். பாலாய் கிடந்த நாட்கள் எல்லாம் அதாவது 70 வருஷம் செய்து அது ஓய்ந்திருந்திருக்கு. இப்ப எரேமியன் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியன் ராஜாவாகிய கோரேஸ் நினைச்சாரா, கோரேஸ் வந்து அடுத்தபடியாக ராஜா வரான். அந்த கோரேஸ் வந்து ராஜபரத்துக்கு வந்த 1ஆம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸின் ஆவியை என்ன செஞ்சிட்டாரு, எழுப்பிட்டார். கர்த்தருடைய ஆவியில கோரேஸ் ஆவி. கோரேஸ் வந்து பெர்சியா ராஜா கோரேஸ் வந்து அரசாட்சிக்கு வந்த 1 வருஷத்திலேயே பெர்சியாவின் ஆவியை கோரேஸின் ஆவியை கர்த்தர் நினைச்சிட்டார், கோரேஸ்க்கு அனுப்பி விட்டுட்டாரு. அதனால அவன் நினைச்சான், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலையும் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறான். இந்த கோரேஸின் ஆவி எழும்பினதுனால இப்போ கல்தே ராஜா அணிஞ்சிற ஆலயத்தெல்லாம் இடிச்சு தீ கொளுத்தி போட்டுட்டு அலங்கத்தை இடிச்சு போட்டான்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை வந்து கோரேஸ் மூலமா கோரேஸ் ஆவி எழுப்பி என்ன சொல்லுதான், கர்த்தர் என்ன கொண்டு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துட்டாரு, அதனால யூதாவில் உள்ள எருசலேமில நமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு தான் கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்யறான், எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ அவன் போகட்டும், ஆலயத்தை கட்டுறதுக்கு எவன் உங்களோட இருக்கலாம் அவங்கள போட்டோம், அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி பெர்சியான் ராஜாவை கோரேஸ் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் ராஜபரம் எங்கும் என்னச்சுதான் எழுதி விளம்பரம் பண்றான். இது வந்து 2 நாளாகமும் 36வது அதிகாரத்துல பார்த்தோம். இந்த 2 நாளாகமும் 36வது அதிகாரத்துல 22வது வசனமும் 23வது வசனமும் அப்படியே என்ன செய்து எஸ்ராவின் புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல வருது. எஸ்ராவின் புஸ்தகத்துல 1 அதிகாரம் அதே வசனம் அப்படியே இருக்குது. எரேமியான் வாயினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸின் ஆவி என்ன செய்றாரு, எழுப்புறாரு. கோரேஸ் ராஜாவுக்கு வந்த 1ஆம் வருஷத்துல
முதலாம் வருஷத்துல கர்த்தர் பெருசா நாவி குறைசி நாவி என்ன செய்ய ஏவினதுனால அவன் என்ன செய்யறான், பரலத்து தேவனா கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்தாரு, அதனால எருசலேம் ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் எனக்கு தான் கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால இந்த ஜனங்கள் எல்லாரும் எவன் எவன் தங்களுக்குள் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. யாரெல்லாம் ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராங்கன்னு சொல்லி யூதாவில் எருசலேம் போய் என்ன செய்யறான், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சொல்லிட்டு அந்த எருசலேமில் வாசமடைகிற தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி அந்த குறைசி சொல்றான். அதனால இப்ப ஜனங்கள்ல இந்த பட்டயத்தை தப்பி மீதி இருக்காங்கல்ல, இந்த மீதி இருக்காங்கல்லாம் மீதியா இருக்கிற எவ்விடத்தில் யார் எங்க தங்கி இருக்காங்களோ, ஏன்னா இப்ப அவங்க அடிமையா கொண்டு போயிட்டாங்க, கல்தேர் தேசத்துல அடிமையாக இருக்கிறாங்க. அதனால இப்ப அங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க, எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துக்கு என்று உற்சாகமா என்ன செய்யுங்க, காணிக்கை கொடுத்து அனுப்புறதுமன்றி பொன் வெள்ளி முதல்ல திரவியங்கள் மிருக ஜீவன்களையும் கொடுத்து நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரேஸ் என்ன செய்றான், பெருசான் ராஜா கோரேஸ் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜ்யம் எங்க எழுதி அனுப்புறான். இப்போ இதுல எஸ்ரால 1ஆம் வசனமும் 4வது வசனம் வரைக்கும் 1, 2, 3, 4 அங்க 2 நாளாகவும் 31ஆவது 22வது வசனத்திலும் 23வது வசனத்துல உள்ள வசனங்கள் எஸ்ரா புஸ்தகத்துல 1ஆவது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் அந்த வசனம் இருக்குது. ஏன்னா 4வது வசனத்துல மட்டும் என்னச்சது கொஞ்சம் தெளிவா விவரிச்சு என்னச்சது இருக்குது. அங்க காணிக்கை பொருட்கள் கொடுக்கறத பத்தி சொல்லல, இதுல உற்சாகமா காணிக்கை கொடுத்து பொன் வெள்ளி வேண்டிய திரவங்கள் மிருக ஜீவன்கள்லாம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா அறிவிக்கிறார். ஏன்னா எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்படி ராஜா அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல அறிவிக்கப்பட்டிருக்கனால அந்த 2 வசனமும் இல்ல 4 வசனமும் என்ன ஒரே வசனம் அப்படியே இருக்குது. அடுத்தபடியாக எருசலேமுடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு போகணும். இப்ப இவங்க என்ன செய்றாங்க, அடிமையாக்கப்பட்டிருக்காங்க, கல்தேர் பட்டணத்துல இவங்க இருக்கிறாங்க. இப்ப எருசலேம் ஆலயம் தீ கொளுத்திட்டாங்க. ஆனா கோரேஸ் மூலமா கர்த்தருடைய ஆவி கோரேஸ் ஆவி எழுப்பப்பட்டு பேசுறாங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்க போறதுக்கு யூதா ஜனங்கள் பென்யமீன் வம்சங்கள் இவங்களுக்குள்ள தலைவர்கள் மற்றபடி ஆசாரியர்கள் லேவியர்கள் எவர்கள் ஆவியே தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு எழும்புறாங்க. யூதா பென்யமீன்ல ஆசாரியர்கள் லேவியர்கள் தலைவர்கள்லாம் யார் யாருக்கு இந்த ஆவிகள் எழும்பிச்சோ அவங்க எல்லாம் நினைச்சுறாங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நினைச்சுறாங்க எழும்புறாங்க. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் இப்ப இவங்க யூதா பென்யமீன் உங்களை சுத்தி இருக்கிறாங்களா அந்த ஜனங்கள், அவங்களை சுற்றி குடியிருக்கிற ஜனங்களாம் மன உற்சாகமா நினைச்சுறாங்க காணிக்கைகளை கொடுத்ததும் என்று வெள்ளி பனிமுட்டுகள் பொண்ணு மற்றும் வஸ்திரங்கள் மிருக ஜீவன்கள் உச்சிதமான பொருட்கள் இதெல்லாம் என்ன செய்றாங்க அவங்க கொடுக்கறாங்க. அது மாத்திரமல்ல நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சாரு, எருசலேமில் இருந்து தேவனுடைய ஆலயத்துல வைக்கப்பட்டிருந்த பனிமுட்டுகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருந்தால, எருசலேம் ஆலயத்துல இருந்து என்னெல்லாம் நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு போயிருந்தாரோ அந்த பொருட்களையும் என்ன செய்றாருன்னா கோரேஸ் ராஜா அதை எடுத்து என்ன செய்றாரு. ஏன்னா கோரேஸ் ராஜாவுக்கு பிறகு பாரேஸ் ராஜா கோரேஸ் ராஜா தான் என்ன செய்றாரு, நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு அதிகாரத்துல இருக்கிறாரு, ராஜபதியில இருக்கிறார். அதனால இவர் என்ன செய்றாரு, நேபுகாத்நேச்சார் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனதான பொன் வெள்ளி எல்லா பொருட்களும் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டவங்க இருக்காங்களா இவங்க கையில என்ன செய்றாங்க கொடுத்து அனுப்புறாங்க, நீங்க போய் ஆலயத்துக்கு கட்டுங்கன்னு. இப்போ யூதா பென்யமீன் ஜனங்கள் என்ன செய்றாங்க அவங்க பொருட்களை மனோட்சமா கொடுக்கறாங்க, ஆலயத்து கட்டுறதுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. அடுத்தபடியால அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க உற்சாகமா கொடுக்கறாங்க. இப்ப நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிக்கப்பட்ட பொருட்களையும் கோரேஸ் என்ன செய்றாரு கொடுக்கிறார். இப்ப எல்லாரும் சிறையிருப்புலதான் இருக்கிறாங்க, இன்னும் மீண்டு வரல. இப்ப அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாரோ அந்த பொருட்கள் கோரேஸ் ராஜா கொடுத்தாருல, அது என்ன பொருட்கள் இல்லம்னா அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்யறாருன்னா பெர்சியன் ராஜா கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ராத்தா, பொக்கிஷக்காரன் யாரு மித்ராத்தா கையில என்ன செய்றாரு அதை கொடுக்கறாரு. அடுத்தல யூதாவின் அதிபதியாகிய செஸ்பாசார் இடத்துல என்ன செய்றாங்க எண்ணி கொடுக்கறாங்க. மித்ராத்தா கையில அவ்வளவு பொக்கிஷக்காரன் தான் மித்ராத்தா பொக்கிஷக்காரன் கையில கொடுக்கறாங்க. அந்த மித்ராத்தா கையில உள்ளது இப்ப யூதாவின் அதிபதியாக செஸ்பாசார் இடத்துல என்ன செய்றாங்க இப்ப அதெல்லாம் எண்ணி கொடுக்கறாங்க. அதுல என்னெல்லாம் ஆலயத்துல இருந்து சிறைப்பிடிக்க கொண்டு போய் அதை மீண்டும் எண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்னன்னா பொன் தட்டுகள் 30
அடுத்தல வெள்ளி தாளங்கள் வந்து ஒரு 1000, சுத்திகள் வந்து 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகள் எல்லாம் சேஸ்பாஸ் சாத்தார் என்ன செய்றாங்க, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன்ல இருந்து என்ன செய்றாங்க, இப்ப எருசலேமுக்கு போகும்போது இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வராங்க. இது வந்து நேபுகாத்நேச்சர் ஆலயத்துல கொடுத்த பொருளை அவங்க சிறையிருப்புல இருந்து மீண்டும் ஆலயத்து கட்டுக்கு வரும்போது அவங்க கையில என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக எஸ்ரா 2வது அதிகாரம். எஸ்ரா 2வது அதிகாரத்துல என்னன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ள சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் வராங்க. இப்ப சிறையிருப்புல இருந்து பாபிலோன் தேசத்திலிருந்து நினைச்சுறாங்க தங்கள் பட்டணங்களுக்கு வராங்க. அது வந்து யாரெல்லாம் அப்படின்னா, செர்பாபேல், எஸ்வா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோடு கூட தேசத்துக்கு புத்திரராகி இஸ்ரேல் ஜனமாகிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து நினைச்சுறாங்க வர்றாங்க. இவங்கெல்லாம் தலைவர்கள். இவங்களோட இஸ்ரேல் ஜனங்களின் மனிதர்கள்லாம் கூட வராங்க. அந்த தொகை எவ்வளவு பேர் இப்போ சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போய், ஏன்னா ஆலயத்தில் இருந்தவர்கள் பட்டயத்தில் வெட்ட கொள்ளப்பட்டவங்க, மீதி உள்ளவங்க சிறைபிடிக்கப்பட்டான்னு சொல்ல, அல்ல சிறைபிடிக்கப்பட்டு போல யாரெல்லாம் இப்ப பாபிலோன் தேசத்துல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வராங்க அப்படின்னா, பாரோஷின் புத்திரர் வந்து 2172 பேர் வராங்க. செபத்தியான் புத்திரர் வந்து 372 பேர் வராங்க. ஆராகின் புத்திரர் 775 பேர் வராங்க. யெசுவா, யோவாப் என்பவருடைய சந்ததியிலிருந்து பாகாத் மோவாமின் புத்திரர் வந்து 2812 பேர் வராங்க. ஏலாமின் புத்திரர் 1254 பேர் வராங்க. சத்துவின் புத்திரர் 945 பேர் வராங்க. சக்காயின் புத்திரர் வந்து 760 பேரு. மானியன் புத்திரர் வந்து 642 பேரு. பெபாயின் புத்திரர் வந்து 623 பேர். அஸ்காதின் புத்திரர் 1223 பேர். அதோனிகாவின் புத்திரர் 666 பேர். பிக்வாயின் புத்திரர் 2056 பேர். ஆதினின் புத்திரர் 454 பேர். எசக்கியாவின் சந்ததியான அநேக புத்திரர்கள் மொத்தம் 98 பேரு. பெசாயின் புத்திரர் 323 பேர். கோராகின் புத்திரர் 112 பேரு. ஆரிமின் புத்திரர் 223 பேர். கிபாயின் புத்திரர் 95 பேர். பெத்லேயின் புத்திரர் 123 பேர். நொத்தபாத்தின் மனிதர் 54 பேர். ஆனகத்தின் மனிதர் 128 பேர். அஸ்மாசத்தின் புத்திரர் 42 பேர். கிரியாத் யாரீம், கெபீரா, பேரோத் என்பவர்களின் புத்திரர்கள் 743 பேர். ராமா, காபா என்பவர்களின் புத்திரர் 621 பேர். மிக்மாசின் மனிதர் 132 பேர். பெத்தேல் ஆயி என்பவர்களின் மனிதர் 223 பேர். நெபகாயின் புத்திரர் 52 பேர். மக்பீஷின் புத்திரர் 156 பேர். மற்ற ஏழாம் புத்திரர் 1254 பேர். ஆரிமின் புத்திரர் 323 பேர். லோத், ஆதீன், ஓனோ என்பவர்களின் புத்திரர் 725 பேர். எரிகோவின் புத்திரர் 345 பேர். சேனாகின் புத்திரர் 3630 பேர். இவ்வளவர்கள் வந்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய மனித தொகை வந்து மொத்தம் இவ்வளவு பேர். அடுத்தபடியாக ஆசாரியர்கள், சிறையிருப்புல இருந்து இப்ப மீண்டு வந்த ஆசாரியர்கள் யாரு அப்படின்னா, யெசுவாவின் குடும்பத்தனாகிய எதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மையின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரிமின் புத்திரர் 1017 பேர். இவங்க வந்து இவ்வளவு பேரும் ஆசாரியர்கள். அடுத்தபடியாக லேவியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, உதயன் சந்ததியான யெசுவா, கத்மேல் என்பவர்கள் புத்திரர் 74 பேர். இவங்க வந்து லேவியர்கள். அடுத்தது பாடகர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஆராமின் புத்திரர் 128 பேர். இவங்க வந்து பாடகர்கள் வந்து 128 பேர். அடுத்தது வாசல் காவலாளர்கள், வாசல் காக்கிறவருடைய புத்திரர்கள் எத்தனை பேர்னா, சல்லிமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மன் புத்திரர், அகுபின் புத்திரர், அதாயின் புத்திரர், சோபாயின் புத்திரர்கள் எல்லாரும் 139 பேர். இவங்க வந்து வாசல் காக்கிறவங்க 139 பேர். அடுத்தல நிதிமினியானவர்கள் யாருன்னா, சிகாயின் புத்திரர், அசிபாயின் புத்திரர், தபகத்தின் புத்திரர், கோரேசின் புத்திரர், சிபாயின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபனாயின் புத்திரர், அகபாயின் புத்திரர், அக்குபின் புத்திரர், ஆகாயின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனாகின் புத்திரர், கித்திலின் புத்திரர், காகாசின் புத்திரர், சாயான் புத்திரர், ரெசின் புத்திரர், நெகதாவின் புத்திரர், காசாவின் புத்திரர், ஊஷாவின் புத்திரர், பாசையாவின் புத்திரர், பெசாயின் புத்திரர், அசனாயின் புத்திரர், மெயினின் புத்திரர், நபிஷுவின் புத்திரர், பக்புக்கின் புத்திரர்,
அகுமாவின் புத்திரர், அர்குருவின் புத்திரர், பஸ்லூக்கின் புத்திரர், மெய்தாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோஷின் புத்திரர், சிசரான் புத்திரர், தாமன் புத்திரர், தசேன் புத்திரர், அதிபாலின் புத்திரர். இவங்க யாரு? இவங்களாம் நிதனமினியானவர்கள். அடுத்தல சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரானவர்கள். சாலமோன் வேலைக்கு வச்சிருந்தாலும் அந்த வேலைக்கு ஆலயத்துக்கு வேலைக்கு யாரெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்லி வச்சிருந்தானோ அந்த வேலை செய்யக்கூடிய புத்திரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஏன்னா முற்பாக்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்க புத்திரர்கள் எடுத்துறாங்க, திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா சோதாயின் புத்திரர், சுபராயத்தின் புத்திரர், எதாயின் புத்திரர், யாலாயின் புத்திரர், தாகோனின் புத்திரர், கித்தலின் புத்திரர், செபத்தியான் புத்திரர், அத்தியலின் புத்திரர், செபாயன் மிருகதியாவின் புத்திரர், ஆவியின் புத்திரர். இவங்கெல்லாம் யாரு? அந்த நிதனமணியர்கள், சாலமுடைய வேலையாட்கள் புத்திரர்கள் யாரோ 390 நிதமியார்கள். நம்ம பார்த்தா அதில் வந்து மொத்தம் எத்தனை போடல. இந்த நிதமியார்களும் சாலமுடைய வேலையாட்கள் புத்திரர்களும் மொத்தம் எத்தனைன்னா 392 பேராம். அடுத்தபடியாக தெல் மெலாகிலும் பெரு அரசாலும் கெசிபிலும் ஆதோதிலும் இம்லிருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலில் என்று தங்கள் பிதாக்கள் வம்சத்தையும் தங்கள் பூர்வத்தாரையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். பூர்வத்தாறு வந்து சொல்ல மாட்டாமல் இருந்தாங்களா? தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் பூர்வத்தை சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, தெலாயின் புத்திரர், டோபியின் புத்திரர், தெலாகியின் புத்திரர் ஆக 652 பேர். பூர்வத்தாரத்தை பற்றி சொல்ல மாட்டாம இருந்தவங்க வந்து 652 பேர். அடுத்தபடியாக ஆசாரியர்ல புத்திரர்களை அபயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கிரியாத்தின் பரிசுலாயின் குமாரத்திகளை ஒருத்தியை விவாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வம்சநாம தரிக்கப்பட்டவர்கள், வம்சநாமம் தரிக்கப்பட்டிருக்காங்க. அது பரிசுலாயின் புத்திரராம். இந்த பரிசுலாயின் புத்திரர் தங்கள் வம்ச அட்டவணையை பரிசு அட்டவணையை தேடி அதை காணாமல் போயிட்டாங்க. தங்கள் வம்ச அட்டவணை தேடி காணாமல் போயிருக்காங்க. அந்த ஆசார ஊழியத்துக்கு இவங்க நினைச்சாங்க விளக்கமானப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து ஊரின் தும்பி என்பவர்களுடைய ஆசார எலும்பு மட்டும் இவர்கள் அதுல இருந்து எடுத்தது விளக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் மகா பரிசுத்தமானல புசிக்க தகாது என்றதை விட கிருஷாவின் புத்திரர் என்று சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் மீதி உள்ளது நாளை திணிப்பு. அப்ப கத்துதாம இதை ஆசிரியப்பராகாமே.